எனக்கே சத்தியமா புரியல. என்ன நெனப்புல சுத்துறீங்க? இந்த மாரி துஷார விளாசுன விஜய் சேதுபதி, அதுக்கு பார்வையாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். துஷார், இந்த வீட்டோட முதல் தல நீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவீங்கன்னு உங்க மேல எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா, உங்க மேலேயே 1000 புகார். மைக்கு மாட்டல, யாருடைய புகாரையும் ஒழுங்கா ரிசீவ் பண்ணல. ஒரு பவர் கொடுக்கும்போது தைரியமா இறங்கி வேலை செய்றது எவ்வளோ பெரிய சுகம்னு தெரியுமா? நீங்க ஒழுங்கா இருந்தா தான் மத்தவங்கள சொல்ல முடியும். 2 டைம் நாய் குரைக்குது, எஃப்ஜே படுத்தே இருக்காப்ல. சொன்னீங்களா? எனக்கே சத்தியமா தெரியல. நீங்க என்ன நெனைப்புல சுத்துனீங்கனாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி துஷார் கிட்ட கேட்க, துஷாருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சே வரல. இந்த வீடியோவ பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, அரோராவோட நேரம் செலவிடவே துஷாருக்கு சரியா இருக்கு சார். இதுல ஹவுஸ்மேட்ஸ் எங்க அவரு பார்க்குறது? டம்மி கேப்டன் பொழக்கப்பட்டார். அப்படியே அந்த அரோரா பின்னாடியே போகாம இருக்க சொல்லுங்க விஜய் சேதுபதி. இப்படியே போனா துஷாரோட நிலைமை ரொம்ப கஷ்டம் தான். அடுத்ததா அவர் தான் எலிமினேட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ல எந்த நேரம் பார்த்தாலும் அரோராவும் துஷாரும் நெருங்கி இருக்கிறதா புகார் எழுந்திருக்குது. அதுலயும் குறிப்பா துஷார் கிட்ட அரோரா அசிங்கமா பேசுறதாகவும் நடந்துக்கிறதாகவும் பார்வையாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. நைட்டு வந்துட்டாலே இந்த அரோரா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சரியே இல்லை பிக் பாஸ். அதனால தான் அவங்கள உடனே வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் அரோராவுக்கு தான் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி பலருமே நினைத்த நிலையில் அப்சராவை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்சரா சும்மா இருந்தாலும் அசிங்கமாக அவங்க பேசலை, நடந்துக்கலை. அப்சராவை விட்டுட்டு அரோராவை வெளியே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா நிகழ்ச்சியினுடைய பெயராச்சும் கெடாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே பிக் பாஸ் வீட்டிலிருந்து முதல் வாரம் வெளியேற்றப்பட்ட இயக்குனர் பிரவீன் காந்தி துஷாருக்கு டைட்டில் வினர் ஆகிற தகுதி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அரோரா இருக்கிற வரைக்கும் துஷாரால் பிக் பாஸ் ஷோவில் கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான புகாருமே எழுந்திருக்குது. அந்த வீட்டில் இப்போ ஸ்கோர் பண்ணுறது கானா வினோத் தான். ஸோ எனிவே அரோரா இந்த வீக் எவிக்ட் ஆவாங்களா, துஷார் அவருடைய கேமை இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.